பிஸ்னஸ்ன்னு வந்துட்டா இந்தியாவோட மூலை முடுக்கம் வரைக்கும் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு கம்யூனிட்டி யாருன்னு கேட்டால் யோசிக்காமல் சொல்லலாம் மார்வாடிகள்னு. அவங்க கை வைக்கிற பிஸ்னஸ் எல்லாமே எப்படி தங்கமாகுது? அவங்க கிட்ட இருக்கிற அந்த 7 ரகசிய வித்தைகள் என்ன? 2026 நீங்களும் உங்கள் பிஸ்னஸை பெருக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரகசியம் 1, சேமிப்பு தான் முதல் முதலீடு. மார்வாடிகளோட முதல் கொள்கையே ஏர்ன் டு சேவ் இல்லை, சேவ் டு ஏர்ன். அவங்க ₹1 சம்பாதிச்சா அதில் 50 பைசா அடுத்த பிஸ்னஸ் முதலீட்டுக்காக ஒதுக்கிடுவாங்க. அவங்க ஆடம்பரத்தை விட பணத்தை பெருக்கிறதுல தான் குறியாக இருப்பாங்க. ரகசியம் 2, கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் கூட்டு லாபம். அவங்க எப்போவுமே தனிமரம் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா முழு குடும்பமே அதில் இறங்கும். இதனால் வெளியாட்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் மிச்சமாகுது மட்டும் இல்லாமல் நம்ம பிஸ்னஸுங்கிற அக்கறை எல்லாருக்குமே இருக்கும். ரகசியம் 3, கஸ்டமர் தான் கடவுள். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஒரு மார்வாடி கடைக்குள்ளே போனால் நீங்கள் எதையும் வாங்காமல் வெளியே வர முடியாது. வாங்க சார், உட்காருங்க சார், அவ்வளோ மரியாதை பேசுவாங்க. கஸ்டமரோட மனசை ஜெயிக்கிறதுல அவங்களோட சக்ஸஸ் ஃபார்முலா. ரகசியம் 4, கால்குலேட்டட் ரிஸ்க். பயந்து பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதே சமயம் தெரியாத பிஸ்னஸில் காலை விடவும் மாட்டாங்க. ₹1 முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருந்து எப்படி எல்லாம் லாபம் வரும்னு 100 தடவை கணக்கு போடுவாங்க. ரகசியம் 5, நேர நிர்வாகம். டைம் இஸ் மணி. அதிகாலையில் கடை திறக்கிறதுலேருந்து நைட்டு கடைசியாக மூடுற வரைக்கும் அவங்க உழைப்பு ஓய்வே இருக்காது. நேரத்தை வீணாக்காமல் பிஸ்னஸ்லேயே கவனமாக இருப்பாங்க. ரகசியம் 5, நெட்வொர்க்கிங். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும். ஒருத்தர் கஷ்டப்பட்டால் மற்றவங்க உடனே பண உதவியோ அல்லது பிஸ்னஸ் உதவியோ செஞ்சு அவங்கள மேலே கொண்டு வருவாங்க. ஒற்றுமையாக இருப்பாங்க. ரகசியம் 7, கடன் வாங்குறதுல தெளிவு. தேவையில்லாத ஆடம்பரத்துக்காக ஒருபோதும் கடன் வாங்க மாட்டாங்க. ஆனால் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னா தைரியமாக கடன் வாங்கி அதை எப்படி சீக்கிரம் அடைக்கணுங்கிற பிளானோடு செயல்படுவாங்க. அவர்கள் ஒரு பொருளில் அதிக லாபம் வைக்க ஆசைப்பட மாட்டார்கள். ஒரு பொருளில் ₹10 லாபம் கிடைப்பதை விட 100 பொருளில் தலா ₹1 லாபம் கிடைப்பது மேலானது என்று நினைப்பார்கள். இதன் மூலம் சந்தையை எளிதில் கைப்பற்றி விடுவார்கள். 2, கல்லாப்பெட்டி கலாச்சாரம். ஒரு மார்வாடி தனது கடையின் கல்லாப்பெட்டியில் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வைத்திருப்பார். எவ்வளோ பெரிய லாபம் வந்தாலும் அதிலிருந்து ஒரு பகுதியை உடனடியாக பிஸ்னஸுக்கு தேவையான அவசர செலவுகளுக்காக ரோலிங் கேஷ் அவங்கள ஒதுக்கி விடுவாங்க. 3, சின்ன வயதிலே தொழில் பழக்கம். மார்வாடி குடும்பங்களில் குழந்தைகள் பள்ளி செல்லும் காலத்திலிருந்து மாலை நேரங்களில் தந்தை அல்லது தாத்தாவின் கடைக்கு சென்று உட்காருவார்கள். அங்கு அவர்கள் லாபம், நஷ்டம், கஸ்டமர் எப்படி கையாளுவது போன்றவற்றை பாடப்புத்தகத்தை விட நிஜ வாழ்க்கையில் சீக்கிரம் கற்றுக்கொள்கிறார்கள். 4, நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சிங்களா? மார்வாடிகளோட பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். ஒரு பொருள் அவங்கக்கிட்ட இல்லைனாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு வந்துடும் சார், அல்லது பக்கத்து கடையில் பார்த்து சொல்கிறேன் சார் சொல்லி கஸ்டமரை தக்க வைப்பாங்க. அதே போல் அவங்க டெட் ஸ்டாக், விற்காத பொருட்களை மேலே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஒரு பொருள் ரொம்ப நாளாக விற்கலையா, அது உடனே ஆஃபர் போட்டு விற்றுருவாங்க. அந்த பணத்தை எடுத்து வேகமாக விற்கிற வேறொரு பொருளை வாங்கிடுவாங்க. பணத்தை முடக்கி வைக்கிறது அவங்களுக்கு பிடிக்காத விஷயம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.